ஜீப்ரா பற்றிய அடிப்படை தகவல்கள். 1. ஜீப்ரா என்பது குதிரை குடும்பத்தை சேர்ந்த விலங்கு. 2. அவை ஈக்வைடி குடும்பத்தை சேர்ந்தவை. 3. ஜீப்ராவின் அறிவியல் பெயர் ஈக்வஸ் ஜீப்ரா. 4. ஜீப்ரா பெரும்பாலும் ஆப்பிரிக்காவில் வாழ்கிறது. 5. அவற்றின் உடலில் உள்ள கருப்பு வெள்ளை வரிகள் இருப்பதே மிகப்பெரிய சிறப்பு. 6. ஒவ்வொரு ஜீப்ராவுக்கும் தனித்தனி வரிகள் இருக்கும், மனிதர்களின் விரல் ரேகை போல. 7. ஜீப்ராவின் வரிகள் அடையாளம் காட்டவும் மறைவுக்கும் உதவுகிறது. 8. ஜீப்ரா புல்வெளிகளில் வாழும் புலாலி விலங்கு. 9. அவை கூட்டமாக வாழ்கின்றன. 10. ஒரு ஜீப்ரா கூட்டத்தில் பல நூறு ஜீப்ராக்கள் இருக்கலாம். உடல் அமைப்பு மற்றும் தனிச்சிறப்புகள். 11. ஜீப்ராவின் உயரம் சுமார் 4 முதல் 5 அடி. எடை 200 முதல் 450 கிலோ வரை இருக்கும். உடலில் உள்ள வரிகள் குளிர்ச்சியை பாதுகாக்கும். கீடைகள் அதாவது இன்செக்ட்ஸ் தாக்காமல் தடுக்கும். கர்ப்ப காலம் சுமார் 12 முதல் 13 மாதங்கள். குட்டி ஜீப்ராவை ஃபோல் என்கிறார்கள். பிறந்த சில நிமிடங்களில் குட்டி நிற்கவும் நடக்கவும் முடியும். ஜீப்ராவின் ஆயுள் சுமார் 20 முதல் 25 ஆண்டுகள். காட்டில் இருக்கும் ஜீப்ரா பொதுவாக குறைந்த ஆயுள் கொண்டது. சிறைச்சாலையில் 40 ஆண்டுகள் வரை வாழ முடியும். உணவு மற்றும் வாழ்க்கை. 21. ஜீப்ரா ஒரு புலாலி. 22. பெரும்பாலும் புல் சாப்பிடுகிறது. 23. சில சமயம் இலைகள் பிழைகள் சாப்பிடும். 24. அதிக நேரம் மேய்ச்சலில் செலவிடும். 25. நீரை அடிக்கடி குடிக்க வேண்டும். 26. வறண்ட பருவங்களில் நீரை தேடி இடம்பெயரும். 27. தினமும் பல கிலோ புல் சாப்பிடும். 28. ஜீப்ராவின் பற்கள் புல்லை முறிக்க ஏற்றவை. 29. அவை பெரும்பாலும் பகலிலும் இரவிலும் செயல்படும். 30. ஓய்வெடுக்கும்போது கூட விழிப்புடன் இருக்கும். நடத்தை மற்றும் சமூக வாழ்க்கை. 31. ஜீப்ரா கூட்டமாக வாழ்கிறது. 32. கூட்டத்திற்கு பொதுவாக ஒரு ஆண் ஜீப்ரா தலைவனாக இருக்கும். 33. பெண் மற்றும் குட்டிகள் கூட்டமாக இருக்கும். 34. ஆண் ஜீப்ராக்கள் தங்கள் பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும். 35. ஆண் ஜீப்ராவை ஸ்டாலியன் என்பார்கள். 36. பெண் ஜீப்ராவை மேர் என்பார்கள். 37. குட்டிகளை ஆண் தலைவன் பாதுகாப்பான். 38. கூட்டம் சிங்கம் போன்ற எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும். 39. ஜீப்ராக்கள் ஓடும்போது ஒருங்கிணைந்த பாணியில் ஓடுகின்றன. 35. கூட்டத்தில் பாதுகாப்பு உணர்வு அதிகம். பாதுகாப்பு மற்றும் எதிரிகள். ஜீப்ராவின் முக்கிய எதிரி சிங்கம். ஹைனா, சிறுத்தை போன்றவை கூட வேட்டையாடும். கூட்டமாக இருக்கிறதால் பாதுகாப்பு அதிகம். தாக்குதலின் போது வேகமாக ஓடும். 65 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். காலால் அடித்து எதிரிகளை தடுக்க முடியும். குட்டிகளை பாதுகாக்க பெண் ஜீப்ராக்கள் சுற்றி நிற்கும். ஒலி எழுப்பி எச்சரிக்கையும் தரும். மனம், ஒலி மூலம் தகவல் பரிமாறும். குரல், சீறுமொழி, கத்துமொழி உண்டு. வரிகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். 51. கருப்பு வெள்ளை வரிகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை. 52. சில ஆராய்ச்சிகள் வரிகள் உடல் வெப்பத்தை குறைக்கும் என கூறுகின்றன. புழுக்கள் ஈக்கள் தாக்காமல் தடுக்கும். தூரத்தில் பார்த்தால் எதிரிகளை குழக்கும். வெப்பநிலையை சமப்படுத்த உதவும். வெள்ளை நிறம் அதிக சூரிய கதிர்களை பிரதிபலிக்கிறது. கருப்பு நிறம் வெப்பத்தை உள்வாங்குகிறது. இவை சேர்ந்தே உடலை சமநிலையில் வைத்துக் கொள்ள முடியும். கூட்டத்தில் ஒருவரை ஒருவர் அடையாளம் காணவும் உதவும். மனிதர்களுக்கு விரல் ரேகை போல தனித்தன்மை. இனங்கள் மற்றும் விஞ்ஞான தகவல்கள். 61. ஜீப்ராவின் 3 முக்கிய இனங்கள் உள்ளன. பிளெயின் ஜீப்ரா, மவுண்டெயின் ஜீப்ரா, கிரெவி ஜீப்ரா. 62. பிளெயின் ஜீப்ரா அதிகமாக காணப்படும். 63. கிரெவி ஜீப்ரா மிகவும் பெரியது. 64. மவுண்டெயின் ஜீப்ரா மலைப்பகுதியில் வாழ்கிறது. 65. கிரெவி ஜீப்ராவின் காதுகள் பெரியது. 66. மவுண்டெயின் ஜீப்ராவின் வயிற்று கீழே வெள்ளை நிறம் அதிகம். 67. பிளெயின் ஜீப்ராவில் சிறிய வரிகள் அதிகம். 68. கிரெவி ஜீப்ராவின் உடல் நீளம் அதிகம். 69. IUCN பட்டியலில் சில இனங்கள் ஆபத்தான நிலையில் உள்ளன. 70. கிரெவி ஜீப்ரா மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. பிற சுவாரஸ்யமான தகவல்கள். 71. ஜீப்ராவை பழக்க முடியாது. குதிரை போல அடிமையாக்க முடியாது. அவை அதிகம் காட்டு இயல்புடன் இருக்கும். 72. ஆப்பிரிக்க மக்கள் கலைக்கதைகளில் ஜீப்ராவுக்கு முக்கிய இடம் உண்டு. 73. ஜீப்ரா, குதிரை, கழுதை ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்ட ஹைபிரிட் விலங்குகள் உண்டு. 74. குதிரை பிளஸ் ஜீப்ரா ஈக்குவல் டு ஜோர்ஸ். 75. கழுதை பிளஸ் ஜீப்ரா ஈக்குவல் டு ஜாங்கி. 76. ஜோர்ஸ் மற்றும் ஜாங்கி பொதுவாக கருத்தரிக்க முடியாது. 77. ஜீப்ராவின் குரல் குதிரை கத்தல் போல இல்லை, தனித்தன்மை கொண்டது.
78. அவை உடல் தண்ணீரை சேமிக்க முடியாது, அடிக்கடி குடிக்க வேண்டும். 79. கூட்டமாக குடிநீர் தேடி தூரம் பயணிக்கும்.